ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ அண்ட் தென் வெல்கம் டு மை சேனல். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈசிஆரில் இருக்க ஒரு ஹிடன் டெம்பிள்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த டெம்பிள் பற்றி தெரியாது. அந்த டெம்பிள் நேம் வந்து மற்றைய நாராயண டெம்பிள். இது ஈசிஆரில் உத்தண்டியில் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் கூட தான் லவ் பண்ணும்போது வந்திருக்கேன். அப்போ நாங்கள் லவ் பண்ணும்போது எங்களுக்கும் எப்படி இது தெரியும்னா வந்து இந்த கோவில்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஈசிஆரில் தான் ஹஸ்பண்ட் வீடும் இருக்குது. பட் அவருக்குமே வந்து சொன்னால் தெரியல. நாங்களும் வீடியோ பார்த்து தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருந்தோம். லவ் பண்ணும்போது ஒரு 2 டைம் வந்திருக்கேன். அப்புறம் மேரேஜ் ஆகிட்டும் ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். ரொம்ப ஒரு குழப்பமா இருந்துச்சு, மன கஷ்டமாக இருந்துச்சு. கோவிலுக்கு போகணும், இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வந்து நமக்கு நிறைய கோவில் இருக்குது, நம்ம எல்லா கோவிலுக்கும் போனாலும் இருக்கும். பட் இந்த கோவிலுக்கு வரும்போது ரொம்ப இன்னும் ஒரு காமான கோவிலே ரொம்ப காமாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த ஒரு சவுண்ட் இல்லாமல் பீச் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால அலை சவுண்ட்லாம் கேட்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாலாம் இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த கோவிலில் வந்து தியானமாக ஒரு சைலண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து மாமியார், என்னோடய பையன் 3 months பேபி அகன்குட்டி, நான் 3 பேர் மட்டும் தான் வந்திருந்தோம். அவங்களுக்கு மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த கோவில் பற்றி. அவங்களுக்கு இந்த கோவில் பற்றிலாம் தெரியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ வெளியெல்லாம் போனதில்லை. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி போகலாமான்னு சொல்லிட்டு. அவங்கள கூட்டிக்கிட்டு நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் 3 பேர் மட்டும் வந்துவிட்டோம். ஸோ அவங்களே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கே. அப்படியே என்னமோ ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹஸ்பண்ட் கூட வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சிற்பம்லாம் நான் பார்த்ததில்ல. இதில் முதல்ல சிற்பம், அப்புறம் வந்து சிங்கம், அப்புறம் எல்லா சிற்பமும் வச்சுருந்தாங்க. ஆந்தை, எலிலாம் கூட. நான் கோயில் சுற்றிட்டு சாமி மேலே பார்த்துட்டு வந்திருக்கேன். கீழே போய் இவ்வளோ தண்ணிலாம் இருந்ததுன்னு நான் பார்த்ததில்ல. ஸோ எனக்கே இந்த வாட்டி ரொம்ப ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. பையனோட ஃபஸ்ட் அவுட்டிங்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்ன